பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க இந்த காலையிலும் தேவன் நமக்கு உதவி செய்தாரே, நன்றி சொல்லுவோம். இந்த வேளையிலும் சங்கீதங்கள் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கிறேன். ஆலயத்துள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். தேவ ஜனத்தில் வருகிற நெருக்கடிகளுக்கும் வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் பரிகாரம் என்பது தேவ ஆலயத்தில் உள்ள நன்மை. தேவ ஆலயத்தில் வேற என்ன நன்மை இருக்கிறது? ஒரு பில்டிங் உள்ளால தெய்வ ஜனம் கூடி ஆராதிக்க ஒரு ஸ்தலத்தை நம்ம ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டால் அதில் என்ன இருக்கிறது என்றால் தேவன் அதில் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்தை நான் விரும்பினபடினால் இந்த இடத்தில் வாசம் பண்ணுகிறேன் என்று தேவாலயத்தை தெரிந்து கொண்ட கர்த்தர் தேவாலயத்தின் சம்பூரணத்தினால் தேவ ஜனத்தில் விடுதலையும் ஆசீர்வாதமும் உண்டாகிறது. தேவ ஆலயத்தில் வருகிற ஜனங்களில் தேவ ஆலயத்திலிருந்து நன்மை, தேவ ஆலயத்திலிருந்து விடுதலை, தேவ ஆலயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்திலிருந்து ஒரு அற்புதம் பெற்றுக்கொள்கிறாள். தேவ தங்கும் இடம் தேவாலயம். இந்த கால வேளையில தேவ ஆலயமாய் புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, நீங்களே அந்த தேவாலயம். நமக்குள் கர்த்தர் வாசம் பண்ணினால், நமக்குள் பரிசுத்த தேவன் வாசம் பண்ணும்போது நம்முடைய சரீரம் விடுதலை, நம்முடைய குடும்பத்தில் நாம் போகிற இடங்களில், நம்ம செய்கிற தொழிலில், கையிட்டு செய்கிற எந்த வேலையிலும் அந்த ஆசீர்வாதமும் விடுதலையும் உண்டாகும். இந்த காலை வேளையில தேவ சந்நிதியில் வந்தடைகிறவர்கள் ஏன் வந்தடைகிறார்கள்? தெய்வ சந்நிதியில் சம்பூரணமான நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிற இந்த கால வேளையில ஆலயத்தில் இருக்கிற நன்மையினால் நாம் சம்பூரணமா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆராதிக்க கிருபை தருவாராக. புது பலத்தோடு, புது கிருபையோடு, புது வரங்களோடு எழும்பி பிரகாசிக்க கிருபை தந்து நடத்துவாராக. ஆண்டவருடைய கரத்தில் விட்டு கொடுப்போம், ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவ சந்நிதியில், தேவாலயத்தில் உள்ள நன்மையினால் ஒவ்வொருவரையும் நீ திருப்தியாக்குகிற தேவன். உங்களுடைய இருதயத்தோடுமே தேடி உடைய ஆலயத்துக்கு வருகிறாங்கப்பா, உடைய சமூகத்தில் வருகிறாங்கப்பா. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையின்படியே சம்பூரண நன்மையை தேவன் தானமாய் கொடுத்து அதன் நிமித்தம் இன்னும் அநேகருடைய பிள்ளைகளோடு இணைந்துமே துதித்து ஆராதிக்க உதவி செய்ய அப்பா உதவி செய்ய போறதுக்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தேவாலயத்தின் நன்மையினால் திருப்தி அடையத்தக்கதாய் நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவாலயத்தின் நன்மையினால் உன்னை திருப்திப்படுத்துவார், நிரப்புவார். God bless you. Praise the Lord.